5 மாநில சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பிப்ரவரி 5, 6 ஆகிய தேதிகளில் தேர்தல் பார்வையாளர்களுக்கான பயிற்சி அளிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. தமிழகம், மேற்கு வங்கம், கேரளம், புதுச்சேரி, அசாம் ஆகிய 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. இத்தேர்தலுக்கான பார்வையாளர்களாக அந்தந்த மாநில பிரிவுகளை சாராத IAS, IPS அதிகாரிகள் நியமிக்கப்படுவது வழக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்ரித் பாரத் ரயிலின் முதல் பயணம் தாம்பரத்திலிருந்து துவங்கிய நிலையில் இந்த ரயில் திருச்சி, மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி வழியாக திருவனந்தபுரம் சென்றடைகிறது. வாரம் ஒருமுறை மட்டும் இயக்கப்படும் இந்த ரயிலில் 2ஆம் வகுப்பு படுக்கை வசதி மற்றும் பொது பெட்டிகள் மட்டுமே உள்ளன. நவீன வசதிகளுடன் இயக்கப்படும் இந்த ரயிலுக்கு பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. சென்னையில் ஆசிய கோப்பைக்கான சர்வதேச தடகள சைக்கிளிங் போட்டி 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் 11 நாடுகளைச் சேர்ந்த 135 வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பாக கலந்து கொள்ளும் 60 வீரர்களில் 20 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். டெல்லிக்கு அடுத்தபடியாக சென்னையில்தான் இதுபோன்று தடகள சைக்கிளிங் போட்டி நடைபெறுவதாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலாளர் மேக்நாத் ரெட்டி தெரிவித்துள்ளார். முன்னதாக இதற்கான தொடக்க விழா OMR சாலை நாவலூரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. குடியரசு தின விழாவின் நிறைவு நிகழ்வான பாசறை திரும்புதல் நிகழ்வு டெல்லியில் உள்ள விஜய் சவுக் மைதானத்தில் இன்று மாலை கோலாகலமாக நடைபெறுகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமை தாங்கும் நிலையில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படை தளபதிகள் பங்கேற்கின்றனர். நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு டெல்லியில் நடந்த முப்படைகளின் சிறந்த அணிவகுப்பு பிரிவில் அசாம் ரெஜிமெண்ட் முதலிடத்தை பிடித்துள்ளது. அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பில் குஜராத் மாநில ஊர்தி முதலிடத்தை பிடித்துள்ளது. விமான விபத்தில் மரணமடைந்த அஜித் பவாரின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக பாரமத்தியில் உள்ள வித்யா பிரதிஷ்டான் மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்ணீர் மல்க அஜித் பவார் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அஜித் பவாரின் மறைவுக்கு 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மகாராஷ்டிரா அரசு அறிவித்துள்ளது. புனே மற்றும் பாரமத்தி பகுதிகளில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் அஜித் பவாரின் உடல் இன்று முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படுகிறது. விமான விபத்தை தொடர்ந்து பாரமத்தி விமான நிலையத்தின் செயல்பாடுகளை மேலாண்மை செய்ய இந்திய விமானப்படை தனது பிரத்யேக குழுவை அனுப்பியுள்ளது. பாதுகாப்பான விமான இயக்கத்தை உறுதி செய்வதற்காக அடிப்படை விமான போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் துல்லியமான வானிலை சேவைகளை இக்குழு வழங்கி வருகிறது. மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்த நிலையில் அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அஜித் பவாரின் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும், குறிப்பாக கூட்டுறவுத்துறையில் மகாராஷ்டிரா வளர்ச்சிக்கான அவரது பங்களிப்பு நினைவு கூறப்படும் எனவும் இரங்கல் தெரிவித்துள்ளார். அதேபோல் பிரதமர் மோடி அஜித் பவார் மக்களுடன் வலுவான தொடர்பு கொண்ட தலைவர், மகாராஷ்டிரா மக்களுக்கு சேவை செய்வதில் முன்னணியில் இருந்த உழைப்பாளி என புகழாரம் சூட்டியுள்ளார். அஜித் பவார் உயிரிழந்த செய்தி மிகுந்த மனவேதனை அளிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இரங்கல் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா பிரதமர் மார்க் கார்னி வருகிற மார்ச் மாதம் இந்தியாவுக்கு வருகை தர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருக்கும் விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க இரு நாடுகளும் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. போர்ச்சுகல் நாட்டின் மத்திய மற்றும் வடக்கு பகுதியை புரட்டி போட்ட கிறிஸ்டியன் புயல் லீரியா அல்கார்வே பகுதியில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்றால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு 8 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். (2026) மிலன் கார்டினா குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளுக்கான ஒலிம்பிக் ஜோதி இட்டலியின் பிரெட்டசோவில் உள்ள புகழ்பெற்ற ஸ்கை ஜம்ப் மைதானம் வந்தடைந்தது. பனிகள் நிறைந்த மலையில் ஸ்கேட்டிங் செய்தவாறு ஜோதியை ஏந்தி வந்த வீராங்கனைக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழுப்புரம்
மாவட்டம் மேல்மலையனூரில் உள்ள புகழ்பெற்ற அங்காளம்மன் கோவிலில் மாசி பெருவிழாவை முன்னிட்டு தேர் தயாரிக்கும் பணி பூஜையுடன் தொடங்கப்பட்டது. பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரியுடன் தொடங்கும் விழா, மயான கொள்ளை உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகளுக்கு பின் 7ஆம் நாளில் திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்வு நடைபெறவுள்ளது. அறங்காவலர் குழு தலைவர் ஏழுமலை, கோவில் உதவி ஆணையர் சக்திவேல் உள்ளிட்ட பக்தர்கள் பலரும் பங்கேற்றனர். கோவை அடுத்த சூலூர் காமாட்சிபுரி ஆதீனத்தில் நடைபெற்ற திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பூக்குண்டம் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். கோவை அங்காள பரமேஸ்வரி கோவிலில் நடைபெற்ற விழாவில் புனித கிரகங்கள் மற்றும் பூவோடு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அக்னி குண்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதையடுத்து ஓம் சக்தி பராசக்தி கோஷங்களை எழுப்பிய பக்தர்கள் பூக்குண்டம் இறங்கி அம்மனை வழிபட்டனர். தைப்பூசத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஒளிரும் வேலுடன் ஜொலிக்கும் ராஜகோபுரம் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. பிப்ரவரி முதல் நாள் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெறும். அன்றைய தினம் முருகனை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மார்கழி மாத உண்டியல் வருவாய் 5,45,29,806 ரூபாய் கிடைத்துள்ளது. திருக்கல்யாண மண்டபத்தில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்ட நிலையில் 190 கிராம் தங்கம் மற்றும் 2 கிலோ 390 கிராம் வெள்ளியை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் ரெகுநாதபுரம் சன்னாசியப்ப ஐயனார் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இமாச்சல பிரதேச மாநிலம் சம்பா மாவட்டத்தில் பெய்த கடுமையான பனிப்பொழிவு காரணமாக சாலைகள் மூடப்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பர்மவுர் பகுதியில் ஏற்பட்ட பனிப்பொழிவில் 2 வாகனங்களும் 2 கடைகளும் சேதமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலைமையை சமாளிக்க மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் இணைந்து மீட்புப் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர்.